எல்லோரும் சரி கவர்னர் அறிக்கையைத்தான் வாசிக்கப் போகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் அறிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சம்பந்தமாக கவர்னர் எதிர்க்கட்சி தலைவருக்கு முன்னதாகவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வெளிநடப்பு செய்கிற ஒரு நடைமுறை என்பது புதிதாக உருவாகிறது. இவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இங்கு தமிழ் நிலத்தில ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறாரா? கவர்னர் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மாண்போடு மதிக்கக்கூடிய ஒரு சபையில் அந்த மாண்பிற்குரிய கௌரவத்தோடு கவர்னர் நடந்து கொள்ளவில்லை. நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை என்பது தமிழ்தாய் வாழ்த்து துவக்கத்திலும் நிறைவு பகுதியில் தேசிய கீதம் பாடுவது என்பது தமிழ் மரபாக நாம் பயிற்றுவித்திருக்கிறோம். அந்த மரபை தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு கவர்னர் வருகிறார் என்று பெரிய பரபரப்பாக தலைமைச் செயலகம் இருந்தது. சபாநாயகர் அவர்களும் அசம்பிளி செக்ரட்டரி அவர்களும் அணிவகுத்து வர கவர்னர் பின்னாலே வந்தார். அனைத்து உறுப்பினர்களும் முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லோரும் எழுந்து நின்று அவருக்கு வணக்கம் செலுத்தினார்கள். தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. அதற்கு பிறகு சபாநாயகர் இருக்கையில் கவர்னர் அமராமல் நின்று கொண்டே இருந்தார். பேசவும் இல்லை. சபாநாயகரும் நின்று கொண்டே இருந்தார். இருவருக்கும் ஒரு சமமான இருக்கை போடப்பட்டிருந்தது. வழக்கமாக சபாநாயகர் இருக்கக்கூடிய அந்த இருக்கையில்தான் கவர்னர் அமர்வதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த முறைகளும் அப்படி தான் அவர் அமர்ந்தார். ஆனால் ஏதோ ஒரு யோசித்து கொண்டே நிற்பதை போன்று அவர் நின்று கொண்டே இருந்தார். சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்ததற்கு பிறகு கவர்னர் பேச துவக்கினார். அவர் பேச துவங்கியதுமே எல்லோரும் சரி கவர்னர் அறிக்கையைத்தான் வாசிக்கப் போகிறார் என்று அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் அறிக்கையில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் சம்பந்தமாக, அதில் முரண்படுகிற விஷயங்கள் சம்பந்தமாக எனக்கு மாறுபட்ட கருத்து இருக்கிறது என்று அவர் சொல்ல ஆரம்பித்தார். உடனே சபாநாயகர் எழுந்திருச்சு, அவருடைய சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் அவ்வாறு பேச முடியாது, அமைச்சரவையினுடைய டாக்குமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வாசிக்கணும், அதை நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சபாநாயகர் சொன்னாங்க. ஆனால் அவர் கேட்கவில்லை. அவர் எதிர்க்கட்சியை தலைவரை போன்று அவர் வெளிநடப்பு செய்கிற ஒரு நல்ல நடைமுறை என்பதை புதிய நடைமுறையாக இன்றைக்கு மாற்றி கவர்னர் நடந்து கொள்கிறார். ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் கோரிக்கையின் அடிப்படையில் அரசை விமர்சித்து எதிர்த்து வெளிநடப்பு செய்கிற ஒரு நடைமுறையை தமிழ்நாடு சட்டப்பேரவை பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு கவர்னர் எதிர்க்கட்சி தலைவருக்கு முன்னதாகவே அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வெளிநடப்பு செய்கிற ஒரு நடைமுறை என்பது புதிதாக உருவாகிறது. இவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு இங்கு தமிழ் நிலத்தில ஒரு மத மோதலை உருவாக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறாரா? RSS அரசியலை அவர் திணிப்பதற்கு முயற்சி பண்ணுறாரா? தமிழ் நிலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை மாற்றுவதற்கு அவர் முயற்சிக்கிறாரா? வர இருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் RSS அமைப்பு ஊடுருவி வெற்றி பெறுவதற்கு ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பிரச்சார கர்த்தாவை போல் அவர் நடந்து கொள்கிறாரே தவிர, அவர் ஒரு ஊடக நண்பரை போல் நடந்து கொள்கிறாரே தவிர, ஒரு கவர்னர் என்கிற அதிகாரத்தோடு அவர் செயல்படவில்லை என்பதைத்தான் இன்றைய நிகழ்வுகள் சட்டப்பேரவையிலே பார்த்து முடிந்தது. எழுந்து அவராகவே கொடுன்னு ஓடுறார் ஒரு கவர்னர். ஆகவே இந்த நாட்டுக்கு கவர்னர் தேவையா என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இன்றைக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூடுகிற இந்த நேரத்தில் கவர்னர் ஒரு உரையை வாசிக்க வேண்டுமா என்பது குறித்து பாராளுமன்றத்தில் எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்புவார்கள். அனைத்து கட்சிகளிலும் நாங்கள் ஆதரவை பெறுவோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே கவர்னர் என்பது தேவையற்ற ஒன்று என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இங்கே கவர்னர் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மாண்போடு மதிக்கக்கூடிய ஒரு சபையில் அந்த மாண்பிற்குரிய கௌரவத்தோடு கவர்னர் நடந்து கொள்ளவில்லை. இது தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துவது, தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் அளிப்பது, தமிழ் நிலத்தில் வாழுகிற மனிதர்களுடைய ஒற்றுமையை கெடுப்பதற்கு கவர்னர் நடந்து கொள்கிறார். ஆகவே கவர்னருடைய செயல் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் எந்த நோக்கத்துக்காக இந்த முயற்சியை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்த நோக்கம் தமிழகத்திலே வெற்றி பெறாது. தமிழ் நிலத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் மதச்சார்பின்மையையும் அரசியலமைப்பையும் நேசிக்கக்கூடிய மக்கள். இந்தியாவிலேயே தமிழ்நிலத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய மாண்பு என்பது
வித்தியாசமானது என்பது உலகறிந்த ஒன்று. மாற்றாரையும் மதிக்கிற, அடுத்தவர்களையும் இன்முகத்தோடு மதிக்கிற நல்ல பண்பு கொண்ட மனிதர்கள் தமிழ் நிலத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் என்பதை உலகம் போற்றுகிற இந்த சூழலில் இங்கே கவர்னர் நடந்து கொள்கிற முறை மிகவும் அருவருக்கத்தகுந்த முறையாக இருக்கிறது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவது என்பதுதான் மரபாக இருக்கிறது. இங்கும் தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டது. பிறகு சபை முடிகிற நேரத்தில் தான் தேசிய கீதம் பாடுவது. அது பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் அரசு நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய நடைமுறை என்பது தமிழ்தாய் வாழ்த்து துவக்கத்திலும் நிறைவு பகுதியில் தேசிய கீதம் பாடுவது என்பது தமிழ் மரபாக நாம் பயிற்றுவித்திருக்கிறோம். அந்த மரபை இவர் மாற்றியமைப்பதற்கு இவர் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும், இந்த மரபையே நீங்கள் மாற்றியமைக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது தமிழ் கலாச்சாரம் பண்பாடு என்று போற்றப்படுகிற ஒரு சூழலுக்குள் அவர் மோதலை உருவாக்குவதற்கு அவர் முயற்சிக்கிறார்.